அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே எல்லாருக்குமே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அமேசானும் ரிப்பப்ளிக் டே சேல் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். போக்கோ X5 சீரீஸ் இதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 1013. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே சேல் பரேட் ஆஃபர்ஸ் அப்படின்னு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதம் 15 ஆரம்பித்து உங்களுக்கு 20 வரைக்கும் சேல் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் மெம்பர் அப்படின்னா ஜனவரி 14 நீங்கள் இந்த சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி கார்டு ஆஃபர் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு, சிட்டி பேங்க் கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இதில் 5% இருக்குது. பை நவ் பே லேட்டர், ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் வச்சுருக்காங்களா, அதில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது. அதோட கிரேசி டீல் அப்படின்னு சொல்லி 12 AM 8 AM 4 PM இந்த 3 டைம்லையும் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி, சாம்சங் எல்லாத்துலேயும் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற ஒன்றுனா நீங்கள் பார்த்துக்கலாம். ரியல்மி மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 Pro ப்ளஸ் நீங்கள் 20,000க்கு வாங்குற மாதிரி இங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆஃபர். ரியல்மி 9 12,000க்கு வாங்குற மாதிரி இருக்குது. அதே சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் S21 ஃபேன் எடிஷன் பெஸ்ட் டீல். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 50,000க்கு மேலே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 33,000க்கு நீங்கள் வாங்கலாம். கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ S21 ஃபேன் எடிஷன் பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதோட F23லையும் ஆஃபர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். அதே போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய M சீரீஸில் M4 Pro இதுலேயும் ஆஃபர் இருக்குது. போக்கோ F4 22,999க்கு நீங்கள் வாங்கலாம். அதோட விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் விவோடைய T1 Pro 19,000 இது ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். விவோ V25 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 26,000க்கு வாங்கலாம். 25 Pro 33,999க்கு வாங்கலாம். அதோட Y சீரீஸ்லையும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ளஸ் இன்னும் ஆஃபர்ஸ் என்னன்னு ரிவீல் பண்ணலை. அதோட நத்திங் ஃபோன் 24,000 கிட்ட வாங்கலாம். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்ற ஆஃபர்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் சொன்னதுக்கப்புறம் அமேசான் சும்மா இருப்பாங்களா? அமேசானும் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் இந்த மாதம் 17 ஆரம்பித்து 20 வரைக்கும். நீங்கள் ப்ரைம் மெம்பர் அப்படின்னா 16ஆம் தேதியிலேருந்து இங்கே சேல் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ஆஃபர்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நல்ல ஆஃபர்ஸ் கொண்டு வராங்க. இங்கே கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI கார்டு. நீங்கள் SBI கார்டு யூஸர் அப்படின்னா 10%, ஸோ 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus, சாம்சங் இவங்க நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன், சாம்சங்குடைய M13 இதிலெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய CE லைட் இருக்கு இல்லையா, இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரியுது. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இவங்க ரிவீல் பண்ணலை. பட் OnePlus, சாம்சங், ரெட்மி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ரிவீல் பண்ணோன்னே நெக்ஸ்ட் டெக் அப்டேட்டில் அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 649 ரூபாய் நீங்கள் மாதம் பே பண்ணி தான் பார்க்கணும். பட் ஏர்டெல் போஸ்ட்பெய்டில் 2 பிளான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாதம் 150 ரூபாவில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ இங்கே பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 1499 போஸ்ட்பெய்ட் பிளான், அதுக்கப்புறம் ஏர்டெல்லுடைய 1199 போஸ்ட்பெய்ட் பிளான். இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் இப்போ உங்களுக்கு மாதம் 150 ரூபாயில் பார்க்குற மாதிரி ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். சாம்சங் A சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 18 லான்ச் ஆகிற மாதிரி அஃபிஷியல் டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சாம்சங்குடைய A14 அண்ட் A23 ரெண்டுமே 5G டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. A14 Exynos 1300 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் கேமரா அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாடியூல் கொடுப்பாங்கல்ல, இந்த வாட்டி மாடியூல் இல்லாமல் டைரெக்டாக பேக் பேனலில் கேமரா சென்சார் பிளேஸ் பண்ணி வாட்டர் ட்ராப் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 18 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் A சீரிஸ் A14 A23 இந்தியாவில் ஜனவரி 18 அன்னைக்கு. அதோட சாம்சங்கோட A சீரிஸில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் குளோபல் இந்தியா எல்லா இடத்துலையும் மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இது சாம்சங்கோட A34 A54 ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு சொல்லும்போது பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே தின் பெசல்ஸ் தான் லான்ச் ஆகுது. பட் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A34 வந்து வாட்டர் ட்ராப் நாச்சில் இவங்க கொண்டு வராங்க. ஸோ A33 அப்படி தான் இருந்தது, அதே வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் வருது. A54 வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட வந்து லான்ச் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் பேனல் இமேஜஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோடது ரிவீலாக இருக்குது தின் பெசல்ஸோட. சாம்சங் அன்பேக் இவெண்ட்டுடைய அஃபிஷியல் டீசர், அதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் டீசர் பார்க்கும்போது வந்து ஒரு பொட்டானிக்கல் க்ரீன் கலரில் தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சாம்சங் அன்பேக் ஈவெண்ட் February 1 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் ப்ராடக்டே சாம்சங்குடைய S23 சீரீஸ் தான். S23 Ultra, S23 Plus, S23 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மானிக்கரோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 2000 கொடுத்து ப்ரீ ரெஜிஸ்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு 5000 வரைக்கும் பெனிஃபிட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஸ்பிளிட் அப் வரல, மேபி நெக்ஸ்ட் டீசரில் இவங்க ரிவீல் பண்ணலாம். ஸோ ஒருவேளை S23 சீரீஸ் ப்ரீ புக் பண்ணணும்னா 2000 February 1 அன்னைக்கு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். போக்கோடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் சீரீஸ் தான் அவங்களுடைய எக்ஸ் சீரீஸ். போக்கோ X5, X5 Pro ரெண்டுமே வந்து லிஸ்டிங்காக இருக்குது மாடல் நம்பரோட. இந்த மாதம் அதாவது ஜனவரி கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் இதோட லான்ச்சஸ். அது மட்டும் இல்லை, போக்கோ X5, X5 Pro இதோட ஃபீச்சர்ஸும் தெரிய வந்திருக்கு. X5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரெட்மி நோட் 12 எப்படி இருக்கோ அதே டிசைனில் தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. பட் இங்கே சிப்செட் மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 12 ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் போக்கோ X5 வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வித்தியாசம் தான். மற்றபடி மற்ற ஃபீச்சர்ஸ், கேமரா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. அவுட்லுக் டிசைனும் ரெட்மி நோட் 12 மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே போக்கோ X5 Pro வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஏன்னா AMOLED பேனல், ஸ்னாப்ட்ராகன் 778G கூடவே 108 மெகா பிக்சல் கேமரா, 5000 mAh battery, 67 watt fast charging support, LPDDR4X RAM, UFS 2.2 இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு அஃபோர்டபுள் ஸ்னாப்ட்ராகன் 778 ஸ்மார்ட் ஃபோனாக போக்கோ X5 Pro இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Realme GT Neo இந்த ஸ்மார்ட் ஃபோன் MWC ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா வந்து டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். முதல் முறையாக 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. ஏன்னா 240 வாட்னா அப்போ 7000 mAh கேட்காதீங்க. இது 4600 mAh தான். 4600க்கு எதுக்கு 240 வாட் எனக்கும் தெரியல. 240 வாட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1, 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 60 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரான்னு கூடவே E5 AMOLED பேனல் இந்த ஃபீச்சர்ஸோட வந்து Realme GT Neo ஃபர்ஸ்ட் குளோபலில் லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். Realme GT Neo உடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கெப்ட் மெசேஜஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மணி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.